வரைக்கும் சொல்லிட்டு போடா. இல்ல அட்டா நீ சொல்லு. வந்துட்டாளா? ஏய், தெரிஞ்ச வரைக்கும் சொன்னியே. தெரியாத மலர்லாம் பூத்திருக்கு. அதுல என்ன மலர்? தெரியாத மலர்கள்னா குறிப்பிட்டு கேளு. 19 இதெல்லாம் யாருன்னா ஜனங்க தான் சொல்ல முடியும். ஏண்டி அதெல்லாம் கும்பல் கும்பலா அதெல்லாம் என்ன மலர்டி? ஏண்டி பொண்ணு சொல்லுடி. கும்பல் கும்பலா பூத்திட்டு பாரு. இதாண்டி பொண்ணு எல்லாம் சாமந்தி தோட்டம். ஏய், சாமந்தி தோட்டம் டி பொண்ணு. ஆமா. அதுல பாத்து ஏண்டி பொண்ணு மஞ்சள் நேரத்துல மங்களகரமா இருக்கு. நீங்க பார்த்து சாம பூச்சிட்டு. ஏய், சாமந்தி மலர்கள். ஏண்டி பொண்ணு மலர்களே மிகவும் புனிதமான மலர் எது தெரியுமா? என்ன மலர்? இந்த சாமந்தி தோட்டம் தாண்டி பொண்ணு. அப்படியா? அனைத்து கடவுளுக்குமே உகந்த மலர் எதுனா சாமந்தி தோட்டம். ஆனா எனக்கு இந்த பூனை பிடிக்காது. பொண்ணு இந்த பூ தோட்டத்தை நம்ம வீட்டுல வச்சிருந்தா டெய்லி காலைல எஞ்சி தலை குளிக்கணும். அப்படியா? கோயிலுக்கு போகணும். யாரடி போன இந்த காலத்துல அதெல்லாம் போறாங்க. இந்த பூலாம் வேண்டவே வாங்கடி பொண்ணு. ஏண்டி சொல்லாண்டியா? ஓசில ஓனர் கொடுத்தாரு இந்த புடவை. எது இல்லடி அழகா இருக்கீங்க. ஊப்படா இல்லையா புரியல சொல்றேன். அப்படியா? ஏண்டி பொண்ணு அனைத்து மலர்களையும் கேட்டியே. நீ ஆள் அழகா இருக்க. என்ன சாப்பிடுறீங்க? நானா புண்ணாக்கு பாத்தல தெரிஞ்சீங்க புண்ணாக தான் சொல்றீங்க. ஆமாடியா? எல்லாத்தையும் காலையில மூட்டை வச்சிருவாங்க. நான் போவேன் பாரு வயிறு முட்டை குடிச்சு நல்லா தூங்குவேன். அப்படியா? ஓ இதுதான் காரணம் நீங்க மாசமா இருக்கிறது கூட. சொல்லி பார்க்கலாம். ஏண்டி அனைத்து மலர்களையும் கேட்டியே. பாரடி பொண்ணு ரோஜா தோட்டம். அதுவா ரோஜா தோட்டம். அவரா எல்லாருமே ரோஜா ரோஜா தோட்டத்துக்கு மேல ஆசைப்பட்டு நீ பறிக்க போனீங்கன்னா பூ பார்க்க அழகா இருக்கும். அழகா இருக்கும். இது முள்ளு பெருசா இருக்கும். அந்த முள்ளு அப்படியே குத்திலும் போடுவோம். வருமா? ரத்தம் மட்டும் இல்ல ரத்தம் வருமா வலிக்குமா வலிக்காதுன்னு அப்படியே போயிட்டு வா. சொல்லிட்டோம். அடுத்த இருந்து உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? அடுத்த நல்லவங்க தங்களுக்கு முன்னாடி ஆமா. தன்னை தனிமையில 2 மலர்களை பூத்து கொடுத்துருக்கா. அது பூத்து கொஞ்ச நேரத்துல மேடையில கண்டிப்பா இந்த மலர்கள் என்ன மலர்கள் தெரியுமா? என்ன மலர்? பொண்ணு இதுதாண்டி மிகவும் அதிசயமான மலர். என்ன மலர்? குறிஞ்சி மலர். ஏய் என்ன மலரியா? குறிஞ்சி மலர். அதெல்லாம் பாத்தீங்க காதுல வேற மாதிரி கேட்டுச்சீங்க. ஏண்டி பொண்ணு என்ன இந்த பூக்கள் 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பூக்கும். குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர் நானே பரவாயில்லை. 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பூக்கும். அப்படியா? இந்த பூவை பார்த்துட்டு ஆசைப்பட்டு அது மேல தொட்டு கை பறிக்க நம்ம ஆசைப்படக்கூடாது. ஒரு பக்கவாத பயிற்சி எல்லாம் இருக்குது. இல்லடி பொண்ணு கசங்கிடும். கசங்கிடுவா? ஆமா அதனால ஏண்டி பொண்ணு என்ன இந்த குறிஞ்சி மலர்கள் மட்டுமல்ல வேற என்ன மலர் இருக்கு? அதிசயமான பூவும் இருக்குது. எங்கத்த போடி சொல்லவா? சொல்லு. புத்தங்கால் வச்சு கை கட்டு கழகா உட்காந்து. அப்படியா? ஏண்டி பொண்ணு என்ன மலர்? இங்க இருக்க மலர்கள்லயும் அனைத்து மலர்கள் அந்த மலர் இந்த போயிட்டு வரேன். போங்கடி. தப்பி தவறி அந்த மலர் கிட்ட போயிடாது. அது மோசமான மலர். உன்னை மாசமாக்காத விடாது. ஏண்டி பொண்ணு அது மட்டுமல்ல அந்த மலரை அங்க தெரியுமா நீங்க ரசிக்கலாம். எங்க ரசிக்கலாம்? ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அப்படியா? அந்த யூடியூப் சேனல் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அதுதாண்டி பொண்ணு வளரும் கலைகள். அப்புறம் வளரும் கலைகள் யூடியூப் சேனல். அப்படியா? அந்த யூடியூப் சேனலை அனைவரும் பாருங்க, ரசிங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் எல்லாருக்கும் பரிந்துரை பண்ணுங்க. எங்க நாடகங்களை தொடர்ந்து நீங்க கண்டு கழிக்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு மறக்காம பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெல் அழுத்துங்க. வீடியோ எதனா வந்துன்னா உங்களுக்கு மேல தெரியும். அப்படியா? மொபைல் அடி. ஆமா அதனால வளரும் கலைகள் யூடியூப் சேனல்ல அனைவரும் ஆதரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? தங்கைமார்களே எல்லாரையுமே. அது மட்டும் இல்ல என் அத்தை பசங்களையும் சேர்த்து தாண்டி பொண்ணு உட்காந்து சக்கத்துல யாருமே அந்த சேனல பார்க்க மாட்டாங்க. எல்லாம் அத்தை பசங்க தான் பார்ப்பாங்க. இந்த மலர்களை பார்க்கும் பொழுது அது இந்த மலரை பார்க்கும் பொழுது எனக்கு ஒண்ணு தோணுது.
ஏண்டி சொல்லுடி. அடுத்த மடல சிலது விளைக்கும். ஆமா. அதையா. பெண்கள இருக்கிறதால தட்டுதலே போக முடியலவா? அதுக்கு முன்னாடி நம்ம கூட வருவாடே. ஏன்னா போட்ட வீடியோல தலை பார்த்தா சொல்லுது. பரவாயில்லை விடு. ஏண்டி நம்ம கூட வருவாடே. அது மாடகட்ட பையன். ஏய்.
ஏன்டி அவர் அப்படி சொல்ற? சரி உங்க தாய் மாமனை பாத்தியா இல்லையா? ஏன் தாய் மாமனா? சரி உங்க வீட்டுக்காரர் பாத்தியா இல்லையா? அவன் என் வீட்டுக்காரனா? என்ன அடித உங்க லவர் பாத்தியா இல்லையா? ஏன் லவரா? அப்ப யாருக்கு வாடட பாத்தியா? எங்க அண்ணனா? இதுக்கு மேல என்ன ஏன்டி சொன்ன? உங்க மாமனை பாத்தியா? ஏன்டி ஏன்டி நீ வந்து பாக்குறல கேட்டு நீ கேள கொடுக்குற. அவனே போன வாரம் சொல்லிட்டான் எம்மான பெங்களூர்ல போய் அறுத்துட்டு வந்துட்டான் சொல்லு என் சேலை அப்படியா? நானே பெங்களூர்ல போய் அறுத்துட்டு வந்துட்டேன் நானும் அக்காத்தான் அப்படின்னா அப்படியா சொல்லிட்டா? அப்படிதான் யூடியூப் பார்த்து பல பேர் கேக்குறாங்க அவனை. உண்மையா வேண்டா. சரி ஏன் அழைச்சு பார்க்கல? அழைச்சு பார்க்கலாமா? இதுவரையில எங்களுக்கு தெரியாது எது கூடவே இருக்கிற குண்டு சுத்தியா நீ ஐயோ 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 இல்ல அவனை பார்த்து கேக்குறா அவன் பார்த்து கேக்குறா அந்த வந்து கேட்கலாமா குண்டு சுத்தி சொல்றானே திருப்பி குண்டு சுத்தி இவ 5 வாட்டி சொல்லிட்டா எனக்கு குண்டு சுத்தி உனக்கு குண்டு சுத்தா கேட்டுக்கிறியா? யாருக்கு கேட்காதவங்க தூரலாம் எழுப்புங்க. ஒரு தடவை எழுப்பி கேளுங்க. சுத்தி சொல்லிருந்தா கூட அடிக்கி இருக்கும் பண்ண பார்த்து குண்டு சுத்தி சொல்றானே திருப்பி காட்டுறியாங்க அப்படியா? இவ கூப்பிட்டு பாரு. எப்படி உன்னை பத்தி அவனுக்கு தெரியும் முள்ளங்கி மூஞ்சின்னு சொன்னானே எப்படி சொன்னா உன்னை பார்த்து உன்னை பார்த்து முள்ளங்கி மூஞ்சின்னு சொன்னான் ஏன் அத மூஞ்சின்னு சொல்லிட்டாடி உன்னை பார்த்து சொன்னாடி அவன் முள்ளங்கி மூஞ்சின்னு சொன்னாடி அவன் ஏய் இதே தவிர 10 வாட்டி கேக்குறா பாரு. ஒரு அக்கா தானே வாடி வாடி 10 வாட்டி கூப்பிடுறா. அதுக்கு சொல்ற நாடு 8 வாட்டி கூப்பிட்டா பாரு வாடி வாடி. ஏன்டி எல்லாம் அப்படியா? சரி கூப்பிடுங்க கும்பலா. என்னடா பண்ற? புட்ட கூட ரெண்டு வாரமா நாடகம். ஆமாடா என்னால தூங்க முடியல ஏம்மா. அதுக்கு அப்படியே படுத்தம் பாரு. பெட்டு மெருகுதுமா. பெட்டு பெட்டு அப்ப வாண்டான்னு சொல்லிட்டு உண்டு.
பேட்டியா ஏமா இன்னும் கொஞ்சம் தப்பா நினைக்காத. சத்தியமா நான் வேலைக்கு போய் வந்தேன். அதனால சார்ஜர் போடல. அதனால கொஞ்சம் சார்ஜர் ஏத்தி விட்டுட்டியா? நான் ஏத்த சார்ஜர் போடல. ஐயோ ஐயோ அம்மா அம்மா உன்னை வாட்டி அடி உன்னை வாட்டி அடியா நீ அடிக்க அடிக்க உன் தொப்புள் காயின் மாதிரி நீங்க வாயா சொல்லுடா. கடலைக்கு கப்பல் இருக்கு. கடலைக்கு கப்பல் இருக்கு. உனக்கு அந்த தொப்புள் தான் ஏமா சொல்லுடா. சரியா என்னடா வரத்தெல்லாம் நம்மளுக்கு அதிர்ஷ்டமா அடிக்குதா அம்மா சொல்லு ஆமா சொல்லு. என்ன நான் தான் வந்துருக்கியா வாங்க முன்ன என்னடா என்னடா ஒரு பேர் தெரியும் பரமு வந்து மீனா தெரியும் அம்மா நான் மேல மேல வந்துட்டு என்ன ஒன்னால கேட்பேன் ஆமா நீங்க வச்சுதான் என்ன பண்றது ஏமா ஆமா உன் பேர் என்ன ஏன் அவர் பேர் போச்சு? ஏமா உன் பேரு ஐயோ ஐயோ நீங்க உத்தரமேல் போனீங்கன்னா ஜேசிபி போகும்போது அது மாரி போறாயம்மா உன் பேர் என்ன? நான் வந்து வேலைக்கு வந்துருக்கேன் நாடகம் ஆடிக்கிறேன் அந்த வேலை கூட என்ன செய்யணும் நீங்க தான் எல்லாம் செஞ்சீங்க எங்க எல்லாம் ஏமா சொல்லியா இல்லையாப்பா என் பேரை சொல்லணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான் உனக்கு மட்டும் சொல்லவா உட்காந்துக்கிற எல்லாரும் சேர்த்து சொல்லவா என் பேர் என்ன தெரியுமாடா என் பேர் என்ன தெரியுமாடா அது வந்து 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 அதேதான் ஒத்தாகி விட்ட காரணத்தினால் என் பேரை சொல்லி கேட்டுக்கொள் என் பேர் தாண்டா தேனு நல்லா நடக்குதா என் பேர் அத்திகிற தம்பி. என் பேரா? என் பேர் தான் ஐசா இவ்வளவு செலவு பண்ணி நாடகம் வச்சாங்களே லைட் போடக்கூடாது லைட்டா போடல இதுல உட்காந்து போடுறதெல்லாம் முக்காடு போட்டுக்கிறாளா படுத்துக்கிறாளா தூங்குறாங்களா எழுதுக்கிறாளா எல்லாம் தெரியல தெரியுது எங்க கண்ணுக்கு சத்தியமா கண்ணுக்கு தெரியல ஏமா என்ன தெரியலமா எனக்கு கண் தெரியாது எனக்கு டேய் யார் யார் கண்ணுக்கு தெரியுறாங்க சொல்லு பாருமா என்ன உட்காந்துங்கிற ஆம்பளைங்க எல்லாம் வருது அப்படியா டேய் ஏமா என்ன கிட்ட உட்காந்துங்கிற ஆம்பளைங்க எல்லாம் தெரியல கிட்டக்கிற ஆம்பளைங்க தெரியல ஆமா யாரு இடைக்கிற பொம்பளைங்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா தெரியுது என் மயிறு கிட்டக்கிற ஆம்பளைங்க தெரியலையா எடைய உட்காந்துற பொண்ணுக்கு மட்டும் கண்ணுக்கு நல்லா தெரியுதா இப்படியாப்பட்ட கட்டு தெரியாதால என்ன பாத்துக்கிறீங்களா ஆமா சரி மலர் போக வேண்டும் போலாமா போகலாமா எப்ப போலாம் இப்பதான் போலாம் நானும் எப்ப தாங்கிறேன் எதுக்கு? பாத்துக்க எங்க போவ போலாமான்னு கூப்பிட்டீங்க மலர் இடத்துக்கு போகலாமா சொன்னேன் நான் ஏதோ ஆசையை பார்த்து அப்படியா இதே வேலைதான் போகலாமா போகலாமா
ஆ